அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்த பாகிஸ்தான் இப்போது உலக அளவில் கேலிக்குள்ளாகியுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் எக்ஸ் தளத்தில் இட்ட ஒரு பதிவு அந்த நாட்டின் சுதந்திரமற்ற நிலையை அம்பலப்படுத்தி சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு விடுத்த இறுதி எச்சரிக்கை காலக்கெடு முடிவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் எக்ஸ் தளத்தில் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தார். அதில் ராஜதந்திர முயற்சிகளுக்கு கூடுதல் நேரம் கொடுக்க ட்ரம்ப் காலக்கெடுவை 2 வாரங்கள் நீட்டிக்க வேண்டும் என்றும் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பதிவின் எடிட் ஹிஸ்டரியை சோதித்த பலர் அதில் டிராஃப்ட் பாகிஸ்தான் பிஎம் மெசேஜஸ் ஆன் எக்ஸ் என்ற வார்த்தைகள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அதாவது இது பாகிஸ்தான் பிரதமர் தானாக எழுதிய செய்தி அல்ல, யாரோ வெளியிலிருந்து எழுதி கொடுத்ததை அப்படியே காப்பி பேஸ்ட் செய்துவிட்டார் என்பதை இது தெளிவாக்குகிறது. மேலும் டிராஃப்ட் என்ற வார்த்தையை டெலிட் செய்து பதிவிட மறுத்துவிட்டதால் இது உலகிற்கே தெரிந்துவிட்டது. இது சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல இணைய பயனர்கள் பாகிஸ்தான் பிரதமரால் ஒரு ட்வீட்டை கூட சரியாக போட முடியவில்லை என்றால் அவர் எப்படி நாட்டை ஆள முடியும் என்று கேலி செய்துள்ளனர். சிலர் இது அமெரிக்கா எழுதி கொடுத்ததை அப்படியே போட்டுவிட்டார் என்றும் பாகிஸ்தான் அமெரிக்காவின் கைக்கூலி என்பதற்கு இதுவே சான்று என்றும் விமர்சித்துள்ளனர். ட்ரம்ப் சொன்னதை அப்படியே போஸ்ட் செய்து எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் பாருங்கள் என்று சிலர் கேலி செய்துள்ளனர். இந்த சர்ச்சைக்கு மத்தியில் ட்ரம்ப் 2 வார போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் சந்திக்க உள்ளனர். ஆனால் இந்த மத்தியஸ்தம் செய்யும் நாட்டின் பிரதமரை சுயமாக ஒரு செய்தியை கூட எழுத முடியாத நிலையில் இருக்கும் போது இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா என்பது பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது.